என் உயிரினும் மேலான ஆத்மபந்துகளுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்த ஆசீர்வாதம். கடவுள் மக்களை கேட்டார், உங்களுக்கு என்னென்ன வேணும்னுட்டு. பணமா, பதவியா, புகழா, அழகா, நிம்மதியா? முதல்ல இருக்கவன் பணம் நிறைய கொடுங்க, நிறைய சம்பாதிச்சு சந்தோஷமாக இருக்கணும்னு. அடுத்து வந்தவன் பதவி, உயர் பதவி இருக்கணும் அப்படின்ட்டு. மூணாவது வந்தவன் அழகு பேரழகாக இருந்து வாழணும் ஒரு அழகி கேட்டான். அடுத்து இன்னொருத்தன் சினிமாவில் எல்லாம் நடித்து புகழோட பெருமையோடு இருக்கணும்னா. அடுத்து வந்தவன் மன அமைதி, மன நிறைவு வேணும் அப்படின்னா. முதல்ல கேட்ட மாதிரி ஒருத்தன் பணத்தை கொடுத்தாச்சு, பதவியை கொடுத்தாச்சு, அந்தஸ்தோடு வாழணும், பேர் வாழணும் அவனுக்கு. அடுத்து புகழை கொடுத்தாச்சு, அடுத்து அழகையும் கொடுத்தாச்சு. இவன் 4 பேர் நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்கு கொடுத்தாச்சு போங்கன்னொடனே கடைசியாக அந்த 4ஆம் அவங்க கேட்டால் பாருங்க, அவங்ககிட்ட வண்டி கொஞ்சம் ஏறி நான் போயிட்டு வரேன் அப்படின்னாராம் கடவுள். இவங்களுக்கெல்லாம் ஒரே ஆங்ஸைட்டி. கொடுத்ததை கையில் வச்சுட்டு அவங்களுக்கு என்ன கொடுப்பேன் யோசிச்சுருக்காங்களாம். நாங்கள் தான் நிம்மதி நிறைவுக்காக கையில் வச்சுட்டுருக்கோமே அப்படி வச்சு நீ இது கேட்குறத சிரித்தாங்களாம். நின்று பார்த்து கையில் இருக்கிறத மறந்துட்டு நிம்மதியும் போச்சு, மன நிறைவும் போயிடுச்சு அவனுக்கு. அவனுக்கு 10வது வரணும், என்ன சொல்லுவாரோ என்ன கொடுப்பாரோ கடவுள்னு அந்த நினைப்பிலே இருந்து தங்கள் கையில் தான் கேட்டதை பகவான் கொடுத்தும் அதை அனுபவிக்க முடியாமல் போயிட்டு. இன்றைக்கி அப்படி தான் மனிதனுடைய பல பேருடைய வாழ்க்கை. இதெல்லாம் மன நிம்மதியும் போச்சு, மன நிறைவும் போச்சு. நம்ம அந்த 10 பேரில் ஒருத்தரா அந்த 10வது என்று சொல்லக்கூடிய வகையில் நிற்கக்கூடிய வாழான்றதை நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். அதனால் கொடுத்ததை கொண்டு மன நிறைவோடு மன நிம்மதியோடு வாழ்ந்தால் தான் வாழ்க்கை. இதை கதையாக எடுத்துக்கலாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு எம்பெருமான ராமானுஜர் திவ்ய திருவடிகளே சரணம்.